டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். சோ இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, தொப்பையை அதாவது குறைப்பதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளையும் உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணா நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா தொப்பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அப்டாமினல் ரீஜன். யூஸ்வலா எப்படி இருக்கணும்னா, மனித உடம்புல தட்டையாக இருக்கக்கூடியது இந்த, நான் வயிற்று பகுதின்னு தமிழ்ல சொல்றதுனால சொல்றேன், நார்மலா அப்டாமினல் ரீஜன் எப்படி இருக்குன்னா தட்டையா வந்து இருக்கணும். சோ அதாவது சித்தர் பாடல்களே இருக்கணும், எவன் ஒருத்தன் வந்து வயிறு ஒட்டி இருக்கானோ அவனுக்கு வந்து நோய் இருக்காது அப்படின்னு. அப்ப இதுல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வயிற்று பகுதிகள்ல என்ன இருக்கும், யூஸ்வலா கல்லீரல் இருக்கும், வயிறு இருக்கும், கணையம் இருக்கும், குடல் இருக்கும், சிறுநீரகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன இருக்கும் அந்த இடத்துல வந்து இருக்கும். சோ இது வந்து பின்னாடி இருந்து நமக்கு முதுகு தண்டுவடம் இருக்கும், முன்னாடி தசைகள் இருக்கும், மசில். யூஸ்வலா வயிற்று தசைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது தான், ஏன்னா இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு. ஆனா நமக்கு காலம் செல்ல செல்ல என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தசைகள் வந்து தளர்ந்து போறது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிற்று குடல் பகுதிகள்ல காற்று பறிஞ்சுக்கிறது, இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா குடல்லையும் உள்ளுறுப்புகள்லையும் கொழுப்பு படிந்துறதுனால இந்த தசைகள் வந்து விரிவடைகிறது. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தசைகள் வந்து விரிவடைஞ்சு கொடுக்கும், ஏன்னா அந்த கர்ப்பப்பை பெருத்து காண்றதுனால. பின் நாட்கள்ல முறையா நம்ம உணவு முறை ஃபாலோ பண்ணாம, இல்ல தசைகள் இருக்கக்கூடிய மாதிரி நம்ம உணவுகள் எடுக்கிறதுனால தசைகள் தளர்ந்து போகும். தளர்ந்து போய் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிறு வந்து அந்த தொப்பை வந்து பொல பொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மெல்லிய தேகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் வயிறு வந்து ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காரணம் இங்க என்ன அப்படின்னா, அவங்களோட மசில்ஸ் வந்து வீக் ஆயிடுது. சோ இதுல ஆண் பெண் இருப்பாளருக்கும் பார்ப்போம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு கூட கை தொடை பகுதி இப்படி போகும். ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேட் எங்க டெபாசிட் ஆகும்னா பெல்லியில தான் இருக்கும். ஆளு ஒல்லியா மெல்லிய தேகமா தான் இருப்பாங்க, ஆனா வயிறு கிட்ட மட்டும் லைட்டா தொப்பை போட்ட மாதிரி இருக்கும், பெருசா கூட அது தெரியாது. ஆனா ஆண்களுக்கு அப்டமன் அதுங்கிறது நல்ல பிளாட்டா இருக்கிற வரைக்கும் தான். அதுல கொஞ்சம் இதாச்சுனாலும் புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொழுப்பு வந்து நம்ம வயிற்று உடம்புல வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா டெபாசிட் ஆகும் உள்ளுறுப்புகளிலும் அந்த குடல் பகுதியிலும் டெபாசிட் ஆகுறப்ப வயிறு கொஞ்சம் இதாக ஆரம்பிக்கும். பின்னாலையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடம்பு இழைக்கும் பொழுதும் எல்லா இடத்துலயும் இழைச்சிரும், வயிறு மற்றும் இந்த மாதிரி இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ரொம்ப உட்கார்ந்துட்டே இருக்கிறது, குழந்தை பிறந்த பிறகு அதாவது கரெக்டான டயட் ஃபாலோ பண்றதுல சில பேர் என்ன செய்வாங்க, குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிடணும் சரி நிறைய கார்போஹைட்ரேட்டா நிறைய சாப்பிடுவாங்க, ஆளு பருமன் ஆவாங்க. சோ அதனாலயும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொப்பை போன்றவை வரும். அப்ப இந்த தொப்பையை குறைக்க என்ன பண்ணணும்? தொப்பையில ரெண்டு இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் பெல்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னன்னா ஆப்பிள் மாதிரி நடுவுல மட்டும் இருக்கும், கீழேயும் மேலேயும் இருக்கும். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு பருத்து காணும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல் வயிற்று மற்றும் பருத்து காணும் தொப்பை. அவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட் ப்ராபப்லி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க, கல்லீரல் கணையம் போன்றவற்றில கொழுப்பு இருக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் மெல்லிய தேகமா தான் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், அடிவயிறு கூட ஒண்ணு இருக்காது, ஆனா மேல் வயிற்றுல மட்டும் கொஞ்சம் பானையாட்டம் இருக்கும். அவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அவங்களோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீரா இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இது குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் வந்து பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் இளைக்கணும், அதுவும் குறிப்பாக தொப்பை குறையணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கொழுப்பு குறையணும். சோ இதுக்கு ஒரு பெஸ்ட் டயட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ கார்ப் டயட், கீட்டோ டயட், பாலியோ டயட், இதுதான் பெஸ்ட். இதனுடன் என்ன அப்படின்னா அப்டாமின் மசிலை ஸ்ட்ரென்தனிங் பண்ணக்கூடிய செய்கைகள், இது ரெண்டையும் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளாட்டான அப்டமன் வந்து கொண்டு வரலாம். அறுவை சிகிச்சை அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு அறுவை சிகிச்சை லிப்போசக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி கண்டிஷன் ஆட்டம் தான். அதுக்கப்புறம் நம்ம சரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணல திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கும். சோ அதனால இது ரெண்டு தான், ஒன்னு டயட், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்டாமினல் மசில்ஸ்க்கு வந்து கூடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் இந்த உணவு முறையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நம்ம யூஸ்வலா ஒரு ஃபுட் பிரமிட் வந்து பண்ணிருப்போம். என்ன அப்படின்னா நம்ம உணவுல கீழே அதிகமானது மாவுச்சத்து, அடுத்து புரதம்,
அடுத்து கொழுப்புன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே தலைகீழ கவிழ்த்திடணும். கவிழ்த்துட்டு கொழுப்பு அதிகம், புரதம், கொஞ்சமா மாவுச்சத்து. சோ இந்த மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் இந்த தொப்பையை குறைக்கணும்னா ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கு மேல கொழுப்பு சத்து ஏற்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்ப என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த கொழுப்பானது உடையணும். சோ கொழுப்பானது உடைந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீட்டோன்ஸா இதாகும். அப்புறம் நமக்கு எனர்ஜியா நமக்கு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி எனர்ஜியா யூஸ் பண்ணிக்கணும். இப்படிதான் நம்ம பிரேக் டவுன் பண்ண முடியும். நான் ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிடுறேன், நான் ஏதோ ஒரு ட்ரிங்க் சாப்பிடுறேன், என் தொப்பு குறையும், இல்ல நான் மேல இந்த எண்ணெயை பூசுறேன், இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்றேன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கொழுப்பு விஷயங்களையும் இந்த புரதம் விஷயங்களையும் எடுக்கணும். அப்ப நம்ம மாவு சத்துக்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்ப நம்ம உணவுல முட்டை, மீன், மாமிசம், சைவமா இருந்தாங்கன்னா பருப்பு போன்ற விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். பழங்கள்னு எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவை டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பழங்கள் எடுக்கக்கூடாது. நார்மலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழம், கொய்யாப்பழம், அந்த மாதிரி பழங்கள்ல ஆப்பிள், பேரிக்காய், இந்த மாதிரி விஷயங்களை நாவல் பழம் இதை எடுக்கிறோம். இப்ப வாழைப்பழம், மாம்பழம் இதெல்லாம் டக்குன்னு ஏத்தும். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள் ஏன்னா ஃபைபர் கண்டென்ட்டுக்கு வேணும். அந்த மாதிரி இது பண்ணிட்டு சோ இந்த மாதிரி பாதாம், நட்ஸ், சீட்ஸ், ஒரு வேளை உணவு முட்டையாக இருக்கிறது. சோ ஆரோக்கியமான அந்த கொழுப்பு நிறைந்த அதாவது நல்ல ஃபேட் கொடுக்கக்கூடிய இந்த அவகேடோ பழம் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதனுடன் நார்மலா அப்டாமினலுக்கு மசில்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். அதுக்கு மசில்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் மெக்னீசியம். மெக்னீசியம் சத்துள்ள உணவுகள்னா முதலில் வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரை. சோ இந்த 2 உணவுகளையும் கண்டிப்பா நம்ம உணவுல சேர்க்கிறோம். இதோட நம்ம கிரன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல ஹைப்போட்டோனிக் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எக்ஸசைஸை நம்ம பண்ணணும் அப்படின்னா இங்க இன்னும் அடிஷ்னலா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். இல்ல நான் அந்த மாதிரி போகல, வீட்லயே பண்ணணும் அப்படின்னா அற்புதமானது சூரிய நமஸ்காரம். சோ சூரிய நமஸ்காரம் வீட்லயே நீங்க காலை சூரிய நமஸ்காரம் ஒரு 15 முறை 15 சைக்கிள்ஸ் அந்த கம்ப்ளீட் சைக்கிள் ரைட் லெஃப்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமாக நம்மளோட அந்த தொப்பை குறையும். சாகிங் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க, கம்மியா சத்துள்ளதா சாப்பிட்டு ஆளு மெலிவாங்க. ஆனா வயிறானது பாத்தீங்கன்னா கீழே தொங்கும். இது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. அந்த தசைகள் ஆண்களுக்கு வயிறு கீழே தொங்கும், பெண்களுக்கு தசை சுருங்கி போய் கீழே தொங்கும். சோ அப்ப அது நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இது நமக்கு ஹெர்னியா, குடல் இறக்கம், இந்த மாதிரி கர்ப்பப்பை இறக்கம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சோ இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு ஒரு பிளாட்டான அப்டமன் அப்படிங்கிறது கண்டிப்பா பாசிபிளான ஒரு விஷயம். பட் பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம், ஆண்களுக்கு எப்படி தட்டையா பிளாட் சொன்னோமோ பெண்களை பொறுத்த பிறகு குழந்தை பெற்ற பெண்களுக்கு நார்மலாவே இயற்கையாவே அவங்க கர்ப்பப்பைக்கு ஒரு 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 சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மைல்டா ஒரு ஃபேட் டெபாசிஷன் இருக்கும். இது குவைட் நார்மலான ஒரு விஷயம் தான். அதனால பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க பிளாட்டானது இது பண்ணக்கூடாது, பட் வயிறு தொங்கி போகிறது, ரொம்ப தொப்பையா இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலே பெண்களுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இந்த பிளாட் அப்டமன் இருக்கிறது நமக்கு எதை காமிக்குது அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம். இதுக்கு நம்ம ட்ரை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பே அதுக்கு மெனக்கெட்டுட்டு நாளைக்கு சுகரை கொண்டு எதையாவது ஒரு நோயை கொண்டு உடல் வயிறு தொங்கி போய் தொப்பையெல்லாம் சரிஞ்சு போய் இருக்கிற மாதிரி நோய் நிலைக்கு கொண்டு வரும். சோ உடம்பு அந்த ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். நன்றி.